இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த, இத்தனை நாளா நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். உங்க மருமகளா நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணது இல்லையே. இதே உங்க பையனும் இருக்காரே, அவருக்கும் இது வரைக்கும் தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணது இல்லையே. உங்க சொந்த ரத்தம் சிபி, உங்க வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல, அவனுக்கு நீங்க தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலையே. இப்ப இவளுக்கு மட்டும் எதுக்குத? இப்போ நான் செஞ்சது தப்புன்னு சொல்றியா? இது தப்பு இல்லையா? உங்களுக்கு உறுத்தலையா? உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசினதே இல்ல. ஆனா நான் காலத்துக்கு இப்படியே அமைதியா இருந்தனா என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே பயமா இருக்கு. உனக்கு என்ன குறை இருக்கு? குறைதான் அத்த. எனக்கான மரியாதை இங்க என்ன இருக்கு? எனக்கு கிடைக்காத ஒண்ணு எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த ஏன் மருமகளுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சிபி, நான் என் புருஷன் எல்லாரும் 5க்கு 10க்கும் அவ கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவ என்னடானா எங்க காசை எங்களுக்கு தரதுக்கே கேள்வி கேப்பா, தர முடியாதுன்னு சொல்லுவா. அவளுக்கு நீங்க கோடி கணக்குல கொட்டி கொடுப்பீங்க, அப்படிதானே? மீனா, உனக்கோ சிபிக்கோ பிரகாஷ்கோ இங்க எந்த குறையும் இருக்காது. தமிழ் கையில இருந்து வாங்கி செலவு பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா என்கிட்டே கேட்கலாம். அதுல ஒரு தப்பும் இல்ல. அப்போ அவளும் அதே மாதிரி இருக்கலாம்ல. அவளுக்கு மட்டும் எதுக்கு தனி அக்கவுண்ட்? மீனா, தமிழுக்கு 1000 செலவு இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் மத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. தமிழ் இந்த கம்பெனிக்காக, குடும்பத்துக்காக ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கா. தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதான் நான் ஆரம்பிச்சேன். சூப்பர் அத்த, சூப்பர். நீங்க இவ்வளவு பாரபட்சம் பாப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உங்களை நான் என்னமோன்னு நினைச்சத, ஆனா நீங்க வேற. சொந்த புள்ள, சொந்த மருமக, பேரனையெல்லாம் விட எங்கிருந்தோ வந்தவ உங்களுக்கு அவ்வளவு பெருசா போயிட்டால. மீனா, என் முடிவை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? நான் எது செஞ்சாலும் அதுல 1000 காரணம் இருக்கும். பிரச்சனை பண்ணாத, அமைதியா கிளம்ப. சரிங்க அத்த, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. பதிலுக்கு ஏன் முடிவை நான் சொல்லணும்ல? என்ன? இத்தனை வருஷமா எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்களை கேட்டுதான் வாங்கியிருக்கேன். ஆமா, இனி தமிழுக்கு எது வேணும்னாலும் அவ என்கிட்ட கேட்டுதான் வாங்கணும். மீனா, இல்லத்த, இது என்னோட உரிமை. இத நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ என் கையை எதிர்பார்த்து இருந்தாதான் உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதை அவளுக்கு ஏன் மேல இருக்கும்.